ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமநவமி. ராமரின் அருளை பெற ராமநவமி நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்து மதத்தில் ராமநவமி மிகவும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று. ராமர் பிறந்த நாள் தான் ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. விஷ்ணுவின் 7வது அவதாரம் தான் ராமர். விஷ்ணு பகவான் உலகில் தர்மத்தை நிலைநாட்ட ராமர் அவதாரம் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமியானது பங்குனி மாத இறுதியில் அல்லது சித்திரை மாத துவக்கத்தில் வரும். இந்த வருடம் ராமநவமியானது ஏப்ரல் 17 அன்று வருகிறது. இந்த ராமநவமி அன்று ராமர் கோவில்களில் ராமருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மேலும் ராம பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து ராமரை வழிபடுவதோடு ராமருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி ராமரின் அருளை பெற முயற்சிப்பார்கள். ராமர் வட இந்தியாவில் உள்ள அயோத்தியில் பிறந்ததால் ராமநவமி வட இந்தியாவில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நீங்களும் ராமநவமி என்று ராமரின் அருளை பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் ராமரை மகிழ்விக்கும் ராமருக்கு உரிய சில மந்திரங்களை இந்த ராமநவமி நாளில் பாராயணம் செய்யுங்கள். இப்போது ராமரின் மிகவும் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த சில மந்திரங்களை சொல்கிறேன். அவற்றை ராமநவமி நாளில் சொல்லி ராமரின் அருளை பெறுங்கள். முதலில் ராமமூல மந்திரம். ராமரின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிய மந்திரம்தான் ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஓம் ஸ்ரீ ராமாய நமக. இந்த மந்திரத்தை ஒருவர் சொன்னால் மன நிம்மதி, நம்பிக்கை, வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக ராம தாரக மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அடுத்ததாக ராம காயத்ரி மந்திரம். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். அடுத்ததாக ராம தியான மந்திரம். ஓம் ஆபதாம்ப ஹர்தாரம் தாதாரம் சர்வ சம்பதாம் லோகா பிராமம் ஸ்ரீராமம் புயோ புயோ நமாம் யமம். அடுத்ததாக கோதாண்ட ராம மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் கோதாண்ட ராமா. இந்த மந்திரத்தில் உள்ள கோதாண்டம் என்றால் வில் என பொருள். ராமர் வில்லை ஏந்தியவர் என்பதால் இந்த கோதண்டராம மந்திரத்தை சொல்வதன் மூலம் நம்மிடம் உள்ள தீய எண்ணங்கள் அழியும். இந்த மந்திரங்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.